செல்ஃபியா? ஏய் எப்ப பார்த்தாலும் லைவ் எடுத்து உட்கார்ந்து நிக்கிற. ஏய் இப்பலாம் கப்பிள்ஸா பேய் படம் பார்த்து அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்றது தான் ட்ரெண்டே. அதுக்கு தான் உன் கூட படமே பார்க்கறது இல்ல. இவன் கிடக்குறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் பேய் படம் பார்த்து உங்களுக்கு லைவா ஸ்ட்ரீம் பண்ண போறோம். என் ஹஸ்பண்ட் பத்தி சொல்லணும்னா அவர் இன்னுமே ஒரு 90s கிட்டா வாழ்ந்துட்டு இருக்காரு. பாருங்க இன்னுமே ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் வாங்கி வச்சிருக்காரு. ஏய் இப்போ போய் விளையாடிட்டு இருக்க. ஏய் இப்பதானடா சொன்னேன். ஏய் என் கிட்ட ரிமோட் இல்ல. அப்போ எப்படிடா? என்னடா நடக்குது இங்க? இங்கதான் இருந்துச்சு ரிமோட். இது பார், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நம்ம பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் ஊர் ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கற. வெக்கமா இல்ல? இல்லையே, லைக்ஸ் வருதே. லைக்ஸ் வருதா? ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி கொடுத்துறேன், குடிச்சிட்டு செத்துடு. அதையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன், எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். என்ன கிண்டலா? உனக்கு ஒரு பொண்டாட்டியை ஃபர்ஸ்ட் எப்படி நடத்தணும்னே தெரியல, எப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தெரியல, எப்படி ரொமான்ஸ் பண்ணணும் தெரியல, எதுவுமே தெரியல. அதுக்கு நீ பொண்டாட்டியா இருக்கணும். நீ ஒரு முட்டாள் யூடியூபர். உன்னை பார்த்தா ரொமான்ஸ்ல வெறுப்பு தான் வருது. உன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு ஏதாச்சும் பேய் கூட குடும்பம் நடத்திட்டு போயிடலாம். ஒண்ணுல விடு. ஆமா என்ன சொன்ன நீ? பேய கல்யாணம் பண்ணலாமா? போய் சுடுகாட்டுக்கு போய் ஒரு பேய கல்யாணம் பண்ணி அங்கேயே குடும்பம் நடத்து போ. நான் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் நீ சொல்லாத. சரி ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் செம்ம சண்டை. ஏய் நீ இன்னும் திருந்தலையா? லைவ் போயிட்டு இருக்குதா? போனை கொடு. முடியாது. போனை கொடு. போனை குடுக்கறியா இல்லையா? ஏய் யார் இந்த நேரத்துல? குட்டி சாத்தானுங்க வேற எப்ப பாரு. இவனுங்களே இன்னைக்கு. ஏய் மறுபடியும் அந்த குட்டி சாத்தானுங்க தான் பெல் அடிச்சுட்டு ஓடி போயிடுச்சுங்க. நீ என்ன எல்லாரும் திட்டிட்டே இருக்கற? இதே மாதிரி திட்டிட்டு இருந்தேன்னு வை, ஒரு நாள் சம்மடி வாங்க போறேன். ஏய் யாரோ என்ன அடிச்ச மாதிரி இருக்கு. ஏய் நடிக்காதடி. ஏய் நிஜமா தான் சொல்றேன். சரி சரி, அப்ப மறுபடியும் அடி விழுதா பார்க்கலாம். மா ஏய் இப்போ மறுபடியும் அடிச்ச மாதிரி இருக்கு. நீ சொல்றதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நானு. அப்படியா? நான் இப்போ இந்த ஃபேன் ஆஃப் ஆகணும்னு சொன்னா ஆஃப் ஆயிடுமா? ஃபேன் ஆஃப் ஆகணும். ஏய் எப்பறா ஆஃப் ஆயிருச்சு? அதானே. அப்ப இந்த டிவி? டேய் டிவி ஆஃப் ஆயிருச்சு. சந்தியா வலிக்கு விழணும். டேய் ஏய் என்ன விழுந்துட்ட? சிரிக்கிற. எனக்கு சூப்பர் பவர் எல்லாம் கிடைச்சிருச்சா? அப்ப நான் பறக்கணும். வேணும்டா. ஐயோ ஏ சந்தியா என்னடி நடக்குதுங்க? அதேதான்டா நானும் கேக்குறேன். என்னடா நடக்குதுங்க? அம்மா ஐயோ வேற போயிடுச்சு. கரண்ட் வேற போச்சு. ஐயோ அடச்சி உன்னை யார் எடுக்கறா? கேமரால பேய் தெரியும்னு சொல்வாங்க. ஏதாச்சும் தெரியுதா? இந்த பக்கம் வருது. லெஃப்டா ரைட்டா? சந்தியா சந்தியா நீ பக்கத்துல ஒரு லெஃப்ட் சைடுல வந்துடி. ஏய் டி எங்கடி கிளம்புற? என்னால இந்த வீட்ல இந்த பேய் கூடலாம் வாழ முடியாதப்பா. ஏற்கனவே மேக்கப் செட்டை காணோம். நான் கிளம்புறேன். ஏன் நீ வரலையா? நான் வரல. எனக்கு எப்படி இருந்தாலும் பேய் செட் ஆயிடுச்சு. இது கூட அப்படியே ஜாலியா இருந்துறேன். எக்கேடோ கெட்டு போ. என்ன வெளிய போனே? என்னடி இப்பதான் வெளிய போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள இருந்து வர? அதானே எனக்கும் ஒண்ணு புரியல. நான் இப்படி தான் போனேன். எப்படி உள்ள வந்தனே தெரியல. எங்க மறுபடியும் போ? இரு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்ன நடக்குதுங்க? என்னடி மறுபடியும் உள்ள இருந்து வர? ஏய் என்னால அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியலடா. சரி நானும் உன் கூட வரேன் வா. சரி வா.
என்னடி மாயம் இது? இந்த பக்கத்துல இருந்து போய் அந்த பக்கத்துல இருந்து வெளியே வரும். எனக்கும் ஒன்றும் புரியலடா. ஏய் வாடி சாமி ரூமுக்கு போயிடலாம். வாடா வாடா. இனிமேட் நம்மள எந்த பேய் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை நம்ம சாமியெல்லாம் கும்பிடுதில்ல, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதோ? ஆமா, அதான் நானும் நினைக்கிறேன். இந்த போட்டுக்கோ, நானும் போட்டுக்கிறேன். முதல்ல கொடு. அவ்வளோதான்டா. இனிமே எந்த பேய் நம்மள நெருங்குதுன்னு பார்ப்போம். பாட்டை போடுறா போடுறா பாட்டை. இதோ போட்டேன். இந்த பாட்டு கூட அதை பேயே இல்லை. என்னடா பேய் ஓடுன்னு பார்த்தா பாட்டுக்கு வைப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இது கிறிஸ்டியன் பேயா இருக்குமோ? அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னடி பண்ண போற? ஆகவே விழித்திருங்கள், வீட்டு எஜமானன் எப்பொழுது வேண்டுமானாலும். எங்கடா போச்சு பேய்? தெரியல, ஒரு வழியா போயிடுச்சு. தப்பிச்சோண்டா. இப்படியோ பாட்டை போட்டு ஓட வச்சுட்டோம். ஆவா, எனக்கு என்னவோ அந்த பேய் எக்ஸ்லவர் கயல் வழியா இருக்குமோ? சேச்சே, அவெல்லாம் மற்றவங்கள சாவடிச்சு தான் பழக்கம். அவெல்லாம் சாக மாட்டான். அதுவும் கரெக்ட் தான். எனக்கு என்னமோ அன்னைக்கு நீ ஸ்கூட்டி ஓட்டின்னு போகும்போது அந்த வயசான தாத்தாவை இடிச்சல்ல, அவரா இருக்குமோ? ஏய், அது பொம்பளை பேய்டா. முடியல நீட்டமா இருந்துச்சு, பார்த்தேல்ல? இல்லையே, நான் தாடி மீசெல்லாம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. மீசதாடிலாம் பார்த்தியா? அச்சே கையெடு. இந்த நேரத்தில் போய் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு யார்கிட்ட அவன் தனியா பேசிட்டு இருக்கான்? என்ன பயங்கரமான மல்லிகைப்பூ வாசனைலாம் வருது. நான் தான் இன்னைக்கு மல்லிகை பூவே வைக்கலையே. நீயும் பார்த்தல? ஆமாண்டா. இப்போ இந்த பேய்கிட்ட இருந்து நம்ம எப்படிடா தப்பிக்க போறோம்? தெரியல. ஆமா, அது இருக்கட்டும். அந்த பேய் மல்லிகை பூ வச்சுட்டு வந்தா மட்டும் நல்லா இருக்கு, வாசனையா இருக்குன்னு சொல்ற. இது வரைக்கும் நான் வச்சுட்டு வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ சொல்லியிருக்கியா? அடி பாவி, பொறாமப்படுற நேரமாடி இது. இந்த வீட்டை சுத்தி 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 வந்துட்டு இருக்கிறோம். எப்படா வெளியே போறதுன்னு யோசிக்கிற நேரத்துல வந்து மல்லிப்பூவை பார்த்து பொறாமப்படுற. நல்லா சரிதான். அப்படி நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வெளியே போக முடியும்னா அது நீயாவே இருக்கட்டும் நிர்மல். என்னதான் நான் உன்னை பிடிக்காத மாதிரி நடிச்சாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என்னதான் நான் உன்னை 90s கிட்ஸ்ன்னு கலாய்ச்சாலும் உன்னை மாதிரி ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டாங்க. நான் ரிமோட் கார் வாங்கினேன்ட்டெல்லாம் சொல்லி கலாய்ப்பேன். ரிமோட் கார் தானே, பரவாயில்ல. நான் தானே திட்டின உன்னை. ஆனா எனக்கு ரிமோட் கார்னா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உனக்கு என்ன பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ. அதெல்லாம் நான் அடிக்கடி உன் காசை அட்டையை போட்டு வாங்கிப்பேன். ஆடி பாவி, இப்பதான் தெரியுது என் வேலட்ல இருந்தெல்லாம் எப்படி காசு காலி ஆகுதுன்னு. உண்மையை சொல்லிட்டேன்னு வேலட்டை மறைச்சு வச்சிடாத. இன்னும் வேற என்னென்னலாம் பண்ணிருக்கிற? அப்பாவுக்கு தெரியாம தேட்டருக்கு போயிருக்கேன். ஒரு வாட்டி திருட்டு தம் அடிச்சிருக்கேன். ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கேன் காலேஜ் டேஸ்ல. அப்புறம் அப்பப்போ உன்னை பிடிக்காத மாதிரி நிறைய நடிச்சிருக்கேன். ஆடி பாவி, உங்க அப்பா உன்னை எவ்வளோ நல்லவன் நம்பி எனக்கு கட்டி கொடுத்துருக்கானே. ஆனா நானும் அப்பப்போ பியர் அடிப்பேன், சிகரெட் அடிப்பேன், பொண்ணுங்க சைட் கூட அடிப்பேன். பொண்ணுங்களுக்காக கவிதை கூட எழுதுவேன் தெரியுமா? என்னதான் இருந்தாலும் உன்னை விட நான் தான் அதிகமாக தப்பு பண்ணியிருக்கேன். அதனால அந்த பேய் வந்தா முதல்ல போறது நானாவே இருக்கட்டும். ஏய் அங்க பேய்டி. நீரு நிர்மல், நான் போறேன். ஏய் பக்கத்துல போவாதடி. பேய், நானே உன் கூட வரேன். என்னை கூட்டிட்டு போயிடுவோம் கூட. இல்ல இல்ல, நீ எனக்காக நிறைய பண்ணிருக்க. என்ன கூட்டிட்டு போ. இல்ல இல்ல, என்ன கூட்டிட்டு போ. இல்ல இல்ல, என்ன கூட்டிட்டு போ. ஐயோ கடவுளே, நீங்க 2 பேரும் போக வேண்டாம், நானே போறேன். ஏய் பேய் போயிடுச்சு. ஓகே பேய், பாத்து போயிட்டு வா. ஐயம்மா, அப்பா, ஒரு வழியா அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்ல. ஒரு விஷயம் கவனிச்சியா? நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தா பேயே ஓடிடும். அதுவும் சரிதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு பேயை ஓட்டியிருக்கோம். ஏய் நீ இன்னும் தெரிந்தலையா? இன்னும் லைவ் ஓட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிற. நீ ஏன்டா இன்னும் இப்படியே இருக்க? ஏப்பா, உன் கூட குடும்பம் எடுத்ததுக்கு அந்த பேய் கூடவே குடும்பம் எடுத்துடலாம். போய் பேய் கூடயே குடும்பம் நடந்து போ.
மறுபடியும் இன்னொரு மீண்டுமா? பேயா?